ஆடைகளுடன் let the celebrations begin. வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான ஆட்சிக் காலத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தார். அப்போது அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தற்போது சென்னையில் உள்ள MP MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் மேலும் 2202 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் ஆஜராகினர். அவர்களுக்கு கூடுதல் குற்றப்பத்திரிகையின் நகல்கள் வழங்கப்பட்டன. அப்போது நீதிபதி ஜெயவேல் கூடுதல் குற்றப்பத்திரிகையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளோருக்கு 100 பேர் வீதமாக குற்றப்பத்திரிகையின் நகல்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நகல்கள் வழங்கி முடித்த பிறகு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் எனவும் அறிவித்தார். தொடர்ந்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பையா. எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin.